நாலாவது இந்த வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாமா? வாசிங்க பாபம். 15வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியும். ஆமாவா இல்லையா? அண்ணே கொஞ்சம் இருங்கக்கா, ரொம்ப வேகமாக இருக்கியே, பரவாயில்ல. ஆமாம், எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்த வசனம் நல்லா தெரியும். ஆமாவா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாபம். நான் உன்னோட இருந்து ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு அல்லேலியா சொல்லக்கூடாதா? எங்க பெத்தேல் எங்க இருக்கோ தேவனுடைய வீடு, அந்த வீட்டில் இந்த வாக்குத்தத்தம் உண்டு. இந்த வீட்டுக்கு என்ன சொல்றா தெரியுமா? இந்த வீடு பெத்தேலா இருந்துச்சுன்னா நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் பத்திரமா வந்துடுவீங்க. ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க வர்ற வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தூதர்கள் அனுப்பியிருப்பாரு. எங்க நீங்க போனாலும் இங்க வந்துடலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மாவிக்க போனாலும் பத்திரமா வந்துடலாம். அல்லேலியா சொல்லுங்க. நீங்க சென்னைக்கே ஏன்னா அடுத்தவங்க வீட்டுல ப்ரோக்ராம் வரும், போயிட்டு பத்திரமா வந்துடலாம். ஏன்னா பாதுகாப்பை கொடுத்துருவாரு. ஏன்னா வசனம் கொடுத்துருதுல, நீ இங்க இருந்து புறப்படுத, உன் கூடவே நான் இருப்பேன், போகிற இடத்துலலாம் உன்னை பாதுகாப்பேன், பத்திரமா கொண்டு வருவேன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத ஒரு நண்பர் நமக்கு உண்டானால் ஆண்டவர் இயேசுன்னு சொல்றவங்க கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா? இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் பெத்தேலிலே சொந்தம். அல்லேலூயா. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, உங்க வீடு பெத்தேலா மாறிட்டுனா பாதுகாப்புல பிரயாணத்தில் பாதுகாப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், சொன்னதெல்லாம் செஞ்சிருவார். ஆமென். அழகான ஒரு பாட்டு உண்டு, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? என் தம்பி தங்கச்சி டேனி பிரியாவுக்கு. இதுக்கு ஆமீன் பொறாமையா ஒரு ஆமீன் சொல்லப்படாதா? டக்குன்னு ஒரு ஆமீன் சொல்லியிருக்க வேண்டாமா? இந்த வாக்குத்தத்தம் டேனிக்கும் பிரியாவுக்கும், ராணி அக்காவுக்கு, ஆமீன், நமக்கு. அடேங்கப்பா, அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம்.